DC ஸ்டுடியோஸோட ஒன் ஆஃப் த ஹெட்ஸான ஜேம்ஸ் கன் பீஸ்மேக்கர் சீசன் 2 ப்ரமோட் பண்ணுற பாட்காஸ்ட்டில் DC நியூஸில் யார் ஆக்வாமேன் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சரை கொடுத்துருக்காரு. ஸோ ஏற்கனவே ஜேசன் மோ பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ரீபூட்டட் DC நியூஸில் லோபோன்ற கேட்டலில் நடிக்க போகிறாரு. அவர் ஆக்வாமேனாக ரிட்டன் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. பீஸ்மேக்கர் சீசன் 1 ஃபைனல் எபிசோடில் வந்து அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் கேனன் இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் DCUல கண்டிப்பாக ஆக்வாமேன் அப்பியர் ஆவார் அப்படின்றதையும் ஜேம்ஸ் கன் சொல்லியிருக்காரு. பட் ஹி வில் பி வெரி மச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வெர்ஷன் 1 போர்ட்ரேட் பை ஜேசன் மோவோ அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்வாமேன் பார்த்தீங்க அப்படின்னா DCUல ஒரு ஃபேமஸ் ஹீரோவாக இருக்க முடியாதுன்றதையும் டீஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே வந்து DCUவோட ஃபர்ஸ்ட் மூவியான சூப்பர்மேனில் ஆக்வாமேனை பற்றி எந்த ஒரு ரெஃபரன்ஸோ ஹிண்டோ கொடுக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஆக்வாமேனை நாங்கள் DCUக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு சின்ன ஆரிஜின் ஸ்டோரி கொண்டு வருவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆக்வாமேன் DCUல எக்ஸிஸ்ட் ஆயிருப்பாரு. பட் பப்ளிக்கோட கண்ணில் படாமல் இருந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஜேம்ஸ் கன் பார்த்தீங்கன்னா சூசகமாக பேசியிருக்காரு. ஸோ யார் அந்த புது ஆக்வாமேனா DCUல இருக்க போகிறது, அவரோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது? காமிக்ஸில் நிறைய தடவை பார்த்தீங்க அப்படின்னா ஆக்வாமேனை ஒரு முட்டாள்தனமான கேரக்டராக, ஒரு முட்டாள்தனமான சூப்பர் ஹீரோவாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஜேசன் மோவோட வெர்ஷன் மாதிரி ஒரு பேடாஸாக காமிக்கப்படலை. ஸோ இந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரைட்ஸில் எதை நம்ம DCU ஆக்வாமேன் பொசஸ் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.